ஹாய் எவ்ரிவன். ஐ அம் டாக்டர் சுகன்யா அனந்தராமன், மகப்பேறு மருத்துவர். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குரோத் ஸ்கேன் எப்ப பார்க்கணும்? அ அது எந்த வீக்ஸ்ல பார்த்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்ப யூசுவலா மெஜாரிட்டி நம்ம குரோத் ஸ்கேன் 32 வீக்ஸ்ல தான் காமனா பண்ணுவோம். சில பேத்துக்கு 30 வீக்ஸ்ல கூட பண்ணுவோம். ஸோ மெயினா அது 30 வீக்ஸா, 32 வீக்ஸா, 28 வீக்ஸா அப்படின்னு எந்த வீக்ல எப்படி பண்றோம் அப்படின்றது எத பொறுத்து டிசைட் பண்ணுவோம்னா, அனாமலி ஸ்கேன பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம். யூசுவலா நமக்கு இப்ப உங்களுக்கு ப்ரீவியஸ் அனாமலி எதுவுமே இல்ல. உங்களோட பிரெக்னன்சி லோ ரிஸ்க்கா இருக்கு அப்டின்னா, நம்ம அனாமலி ஸ்கேன் ஐடியலி 22 வீக்ஸ்ல தான் பண்றோம். எதனால 22 வீக்ஸ்ல அனாமலி ஸ்கேன் பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 22 வீக்ஸ்ல பார்க்குற பேபியோட ஹார்ட் நல்லா தெரியும். ஸோ நம்ம தனியா பேபியோட ஹார்ட்டோட ஃபங்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃபீட்டல் எக்கோ அப்படின்ற ஸ்கேன் 24 வீக்ஸ்ல தனியா பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக அனாமலி ஸ்கேனை நம்ம கொஞ்சம் லேட்டா பண்ணோம்னா அது கரெக்டா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் அனாமலி ஏதாவது இருக்கு, இல்லைன்னா என்டி ஸ்கேன்ல நேசல் போன் ஏதாவது தெரியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இயர்லி அனாமலியா 18 வீக்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ காமனா நம்ம இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்றோம்னா 22 வீக்ஸ்ல அனாமலி ஸ்கேன் பண்றோம். அனாமலி ஸ்கேன்ல எல்லாமே நார்மலா இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னா, நெக்ஸ்ட் குரோத் ஸ்கேன் பேபியோட குரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக 30 வீக்ஸ் இல்லன்னா 32 வீக்ஸ்ல பார்க்கலாம். இன்கேஸ் அனாமலி ஸ்கேன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யுட்ரைன் ஆர்டரியோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்குன்னு டாப்லர்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். பிளஸ் கிட்னில ஏதாவது வீக்கம் இருக்கு. பெல்விக் டேசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, ஃபாலோ அப் ஸ்கேன் நெக்ஸ்ட் ஸ்கேன் டாக்டர் 28 வீக்ஸ்லயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கேன கொஞ்சம் முன்னாடி பார்த்துருவோம் 28 வீக்ஸ்லயே. இல்ல எல்லாமே நார்மலா இருக்கு. உங்களோட பிபி, சுகர் எல்லாமே நார்மலா இருக்கு. உங்களோட வெயிட் கெயின் நார்மலா இருக்கு. அப்படின்னா நம்ம யூசுவலா குரோத் ஸ்கேன் 30 வீக்ஸ் இல்லன்னா 32 வீக்ஸ் 32 வீக்ஸ்ல தான் பார்ப்போம். ஸோ மெயினா இந்த குரோத் ஸ்கேன்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, என்ன பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நார்மலா அனாமலி ஸ்கேன்லயும் சரி, 28 வீக்ஸ்லயும் சரி வேரியபிள் பிரசன்டேஷன் சொல்லுவோம். பாப்பா மாறி மாறி ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. இப்ப 32 வீக்ஸ் அப்படின்றது தான் பாப்பாவோட ஹெட் ஃபிக்ஸ் ஆயிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யூசுவலா பேபி கெஃபாலிக்கா இருக்காங்களா, இல்லைன்னா பிரீச் அப்படின்னு சொல்லுவோம். பாப்பாவோட தலை மேல இருக்கும். அந்த மாதிரி என்ன பிரசன்டேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பேபியோட வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 30ல இருந்து 32 வீக்ஸ்ல நம்ம ஸ்கேன் பண்றப்ப பேபியோட வெயிட் 1.2ல இருந்து 1.4 கேஜி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா பாப்பா ஐடியல் வெயிட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுவே வெயிட் கம்மியா இருக்கிறப்ப ஏதாவது ஃபீட்டல் குரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 32 வீக்ஸ்க்கு முன்னாடி இப்போ பேபியோட குரோத்ல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது அப்படின்னா அது இயர்லி ஆன்செட் எஃப்ஜிஆர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் பேபியோட குரோத் கரெக்டா இருக்கா இல்ல ரெஸ்ட்ரிக்டடா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்கேஸ் குரோத் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு அப்படின்னா நம்ம அடிக்கடி ஃபாலோ அப் ஸ்கேன் பண்ண வேண்டியதா இருக்கும். டாப்லர் அப்படின்னு சொல்லுவோம். பேபிக்கு போற பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வெயிட் பார்த்துட்டோம். அடுத்து லைக்கர்னு சொல்லுவோம். பாப்பாவை சுத்தி இருக்க தண்ணி எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஐடியலா இப்போ 12, 13 அந்த மாதிரி இருந்தது லைக்கர் அப்படின்னா அது நார்மல். லைக்கர் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, உங்க யூட்ரஸ 4 குவாட்ரண்ட்டா பிரிச்சுட்டு ஒவ்வொரு குவாட்ரண்ட்லயும் இருக்கக்கூடிய வாட்டரோட மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அத 4யும் சம் அப் பண்ணுவோம். அத அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் வெர்டிகல் பாக்கெட் அப்படின்றது ஒரு குவாட்ரண்ட்ல இருக்கக்கூடிய தண்ணியோட மெஷர்மெண்ட். அது மோர் தேன் 2 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா வாட்டர் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா 4 குவாட்ரண்ட்டையும் ஆட் பண்ணி சம் அப் ஏஎஃப்ஐ அப்படின்னு உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்கும். அது மோர் தேன் 10, 12 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா தண்ணி போதுமான அளவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா டாப்லர் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேபிக்கு போறக்கூடிய பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெயினா நம்ம என்ன பார்ப்போம்னா சிபிஆர் ரேஷியோ அப்படின்னு ஒன்று பார்ப்போம். செரிப்ரோ பிளாசென்டல் ரேஷியோ அது மோர் தென் 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா பேபிக்கு போற பிளட் ஃப்ளோ நார்மலா இருக்கு. பாப்பா ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. எஃப்ஹெச்ஆர் அது நார்மலா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 120ல இருந்து 160க்குள்ள பேபியோட ஹார்ட் பீட் இருக்கணும். அதுக்கு 120க்கு கீழேயோ 160க்கு மேலேயோ போகாம இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பாப்பா ஆரோக்கியமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்ப நிறைய என்னோட பேஷண்ட் கேட்பாங்க, கன்ஃபர்மேஷன் ஸ்கேன்ல ஒரு ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க டாக்டர். அனாமலி ஸ்கேன்ல ஒரு ஃபீட்டல் ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்ப குரோத் ஸ்கேன்ல ஒரு ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. மாறி மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பேபியோட ஹார்ட் பீட் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகாதுங்க. அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். 120ல இருந்து 160க்குள்ள மாறி மாறி இருக்கும்.
சம்டைம் உங்க கன்ஃபர்மேஷன் ஸ்கேன்ல பார்க்குறப்ப ஹார்ட் பீட் வந்து 160, 170 எல்லாம் கூட இருக்கலாங்க. அது வந்து நார்மல் தான். அனாமலி ஸ்கேன்ல பார்க்குறப்போ 130, 140 இருக்கலாம். க்ரோத் ஸ்கேன்ல பார்க்குறப்போ 120 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஹார்ட் பீட் வந்து வேரியேஷன் இருக்கிறது வந்து நார்மல் தான். நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்த்தோம்னா, க்ரோத் ஸ்கேன் வந்து மெயினா வந்து பேபிக்கு குரோத் எப்படி இருக்கு? அதுல ஏதாவது ஃபீட்டல் குரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்குறது தான். ஸோ என்னென்ன பார்க்கலாம்னா, பேபியோட பிரசன்டேஷன் பார்க்கலாம். பேபி சுத்தி இருக்க வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேபியோட ஹார்ட் பீட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பேபிக்கு போற பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மெயினா வந்து பேபியோட வெயிட் பார்க்குறோம். இதெல்லாம் தான் வந்து க்ரோத் ஸ்கேன்ல பார்க்குறோம். ஸோ 32 வீக்ல ஒரு க்ரோத் ஸ்கேன் பார்த்துட்டோம். இத பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ஸ்கேன் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வென்ட் இன்டர்வல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 32 வீக்ல பார்க்குற ஸ்கேன் எல்லாமே நார்மலா இருக்குன்னா, உங்களுக்கு அடுத்த ஸ்கேன் வந்து 36 to 37 வீக்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். அதுவே வந்து தண்ணி கம்மியா இருக்கு, இன்கேஸ் பாப்பாக்கு போற பிளட் ஃப்ளோல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, உங்க பேபியோட வெயிட் ஏதாவது கம்மி இருக்குன்னா, அதுக்கேத்த மாதிரி ஒன்ஸ் இன் 2 வீக்ஸோ, ஒன்ஸ் இன் 4 வீக்ஸோ நம்ம சப்சிக்வெண்ட் ஸ்கேன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறோம். தேங்க் யூ.